கடலுக்கும் ஆகாசத்துக்கும் இடையில் உள்ள தூரம் எனக்கும் அவனுக்கும். எஸ், I'm forever in a long distance relationship with my love. வீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கடந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரை உன் கரம் பிடிப்பேன உன் கால் தடம் நான் தொடர்வேனே. அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராட் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து சென்னை ஏர்போர்ட் போயிருந்தோம். அந்த வீடியோ ப்ளஸ் அவர் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 20 days வரைக்கும் நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா March 1 அன்றைக்கி அவர் ஊருக்கு கிளம்புனார். சென்னை டு மும்பை ஃப்ளைட் இருந்துச்சு அவருக்கு. சென்னை டு மும்பை மார்னிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 6:45க்கு அவருக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. மும்பை வந்து அவர் 8:30க்கெல்லாம் ரீச் பண்ணிட்டார். அவர் போயிட்டு அங்கே 8:30க்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணார். நாங்கள் அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே பக்கத்தில் தான், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் சித்தி வீடு இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு படுக்க போகிறோம். கரெக்டாக ஒரு ஃபோன் வந்துச்சு, ரீச் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அப்போ தான் எனக்கே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அவர் சேஃபாக போய் இறங்கிட்டேன்னு சொன்ன உடனேவும் அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே, எங்கள் அம்மா, என் பிள்ளைங்க, அப்புறம் என் தம்பி ஃபேமிலி தான் போயிருந்தோம். என் தம்பியோட கார் தான் அவன் எடுத்துகிட்டு வந்திருந்தான். என் ஹஸ்பண்ட் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே தூங்கவே இல்லை. அப்படியே முழிச்சிட்டு இருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 1:30க்கு கிளம்பியிருப்போம் வீட்டிலேருந்து. ஏர்போர்ட் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 5:30 ஆயிடுச்சு. 5:30 டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லாருக்கிட்டேயும் முசஃபா வாங்கிட்டு கிளம்பிட்டார். எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு என் தம்பி பையன் பாருங்கள், அவன் தான் ரொம்ப அட்டாச்சாக இருந்தான் அவர் கூட. என் ஹஸ்பண்ட் போகிறப்ப பார்த்திங்கன்னா நானும் என் பிள்ளைங்களும் அழக்கூடாதுன்னு மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். போகிறப்ப அழ வச்சு அவரை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எனக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா, அவ்வளோ பட் நான் அழவே இல்லை. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எப்போயுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அழ மாட்டேன். எதுனாலுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். என்னால் ரொம்ப முடியலன்ற ஸ்டேஜில் மட்டும்தான் நான் வாய் விட்டு அழுதுருவேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தேன் அழாமல். அவர் எங்களை விட்டு ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிவிலலாம் பார்ப்போம் இல்லையா, நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம கூட இல்லைன்னாலும் எங்கே பார்த்தாலுமே அவங்க நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலுமே அவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எங்கே பார்த்தாலுமே அவர் இருக்கிற மாதிரி தெரியும். அவர் பேசுகிறது நம்ம காதில் அவர் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கும். சேம் அதே மாதிரி தான் என்னோடய சிச்சுவேஷன், என்னோடய நிலைமை. அந்த ஒரு 2-3 days வரைக்கும் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய நிலைமை. ஒரு வேளை நான் அவரை திங்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால கூட எனக்கு அப்படி தோணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு யாரோட விஷயத்துலையும் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி எனக்கு ஆனதே இல்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஒரு வேளை நான் அவரை திங்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால கூட எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கலாம். நானே கூட யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது டிவியில் பார்க்குற மாதிரியெல்லாம் நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா 7 years ஆயிடுச்சு. இந்த 7 yearsல வந்து நான் 6 years அவர் கூட இருந்துட்டேன். 1 year தான் பிரிஞ்சிருந்தேன். அந்த 1 year கூட பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 7 months இருக்கும். அப்போ வந்து இதே மாதிரி தான் அவர் அப்ராட்க்கு போனார். மேரேஜ்க்கு முன்னாடி கூட அவர் அப்ராடில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் 4 years. அதுக்கப்புறம் மேரேஜ் டைமில் தான் வந்தார். 15 daysக்கு முன்னாடி, மேரேஜ்க்கு ஒரு 15 days இருக்குன்னா அப்போ தான் அவர் கிளம்பி ஊருக்கு வந்தார். மறுபடியும் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 7 to 8 months இருந்தார். 8 months இருந்தார். 9th month கிளம்பி மறுபடியும் அப்ராட் போயிட்டார். மேரேஜ்க்கு முன்னாடி 4 years வந்து சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். மேரேஜ்க்கு அப்புறம் 1 yearக்கு போனது வந்து ஒமனுக்கு போனார். அங்கே தான் 1 year வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ போயிருக்கிறது வந்து குவைத்துக்கு போயிருக்காரு. 2 yearsக்கு போயிருக்காரு. அவர் ஒமன் போனது கூட 2 yearsக்காக தான். பட் நான் தான் அவரை வர சொல்லி கூப்பிட்டுட்டேன். 1 year 1 month தான் அங்கே இருந்தார் அவர். கேன்சலேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஏன்னா பாப்பா பிறந்து 1 year வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை.
அவருக்கு ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழித்து தான் ஜோயா பிறந்துச்சு. அவள் பிறந்து வந்து அவரால் வரவே முடியல, பார்க்கவே முடியல. ஸோ பாப்பா பார்க்காமலேயே 1 இயர் போயிடுச்சு. பாப்பா ஃபஸ்ட்டு பர்த்டேக்காச்சும் அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் அவரை கூப்பிட்டுட்டேன். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்தார். இங்கேயே வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இங்கேயே செட்டில்டாகி இருந்தார். அதுக்கப்புறம் போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து மறுபடியும் இப்போ குவைத்துக்கே போயிட்டார். அங்கேயே வேலை பார்த்துட்டு 2 இயர்ஸ்க்கு போயிருக்காரு. இப்போ எப்போ 2 இயர்ஸ் ஆகும்னு இருக்குது. இப்போ தான் 1 மந்த்தே ஆகிருக்கு. எனக்கு இப்போவே வந்து எப்போ 2 இயர்ஸ் ஆகும், எப்போ மறுபடியும் அவரை பார்ப்பேன்னு அந்த மாதிரி இருக்குது எனக்கு. அவர் மும்பை போன ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேப்புச்சினோ, ஆம்லெட்டு, பர்கரு, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் டே எடுத்து எனக்கு சென்ட் பண்ணது. இது வந்து மும்பை ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மார்ச் 2 நைட்டு வந்து 9 o'clock ஃப்ளைட் அவருக்கு. மும்பை டு குவைத்து 9 o'clock ஃப்ளைட்டு. மார்ச் 3 நைட்டு 1:30க்கு வந்து அவர் ரீச் ஆனார், குவைத் ரீச் ஆனார். 12 o'clock ஆயிடுச்சுன்னா டேட் சேஞ்ச் ஆயிரும்ல. ஸோ அந்த டேட் வச்சு நான் டைமிங் சொல்கிறேன். 4.5 hours ட்ராவல் அவருக்கு. இந்த ஏர்லைன்ஸில் தான் அவர் போனார், ஆகாஷ் ஏர். இதை வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த ஏர்லைன்ஸில் தான் போனார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னார். ஏன்னா சாப்பாடே சுத்தமாக கொடுக்கலையாம். அங்கே டின்னர் உள்ளே கொடுப்பாங்கன்னு நினச்சி இவர் எதுவும் வாங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லையாம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது, காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொன்னதுனால இவர் சாப்பிடவே இல்லை. இவர் குவைத் போன அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே நான் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக குரான் படிச்சுட்டு துவா செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ரம்ஜான் மாதம் இருந்ததுனால நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தது கூட எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. அவர் எப்போ ஃபோன் பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு செகண்டும் மொபைல் எடுத்து பார்த்துட்டு மெசேஜ் வந்திருக்கா, ஃபோன் வந்திருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். 4 o'clock வரைக்கும் கூட அவரோட ஃபோன் மெசேஜ் எதுவுமே வரல எனக்கு. அவர் போகும்போதே வந்து சொல்லிட்டு தான் போனார். நான் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 1:30 ஆயிரும். அங்கே போனதுக்கப்புறம் இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்து சிம் கார்டை வாங்கி போட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எப்படியும் 3 o'clock மேலேயே ஆகிடும், நீ வெயிட் பண்ணிகிட்ருக்காது, தூங்குன்னு தான் சொல்லிட்டு போனார். எனக்கு தான் மனசு கேட்கல. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் வந்து அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், சிம் கார்டு வாங்கி நீங்கள் ஃபோன் பண்ணலைன்னா கூட ஏர்போர்ட்டில் இறங்கின உடனேவும் வைஃபை இருக்கும் இல்லையா, எப்படியும் வைஃபை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் ரீச்டுன்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். சரி அந்த மெசேஜ் கூட வரலையேன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டே இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அவர் ஃபோன் வர வரைக்கும் கூட. கரெக்டாக 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஓவில் அவரோட கால் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஹாப்பியாச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், மொபைல் வந்து சார்ஜ் இல்லாமல் சுத்தமாக ஆஃப் ஆகிருச்சு, அதனால தான் மெசேஜ் கூட பண்ண முடியல, சிம் கார்டு வாங்கி போட்டுட்டு ரூமுக்கு வந்து சார்ஜ் போட்டு உனக்கு கால் பண்ணுறேன் உடனே அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அங்கே ரீச் ஆன உடனே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிட்டார். கம்பெனியிலேருந்து ஆள் வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவர் அங்கே ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 20 வரைக்கும் அவர் அங்கே ரூமில் தான் இருந்தார். குவைத் சிட்டியில் மஹபுலா ஏரியான்னு சொல்லிட்டு அங்கே தான் இருந்தார். 18 days வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க. அவர் ஆஃபீஸ் ரூம்லேயே இருந்தார். ரம்ஜான் மாதம் இருந்ததுனால நோன்பு வச்சுட்டு இருந்தார். சஹருக்கு சாப்பாடு வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் இஃப்தாருக்கு கூட வந்துட்டு இருந்துச்சு. நோன்பு வச்சுட்டு அப்படியே ரூம்லேயே இருந்தார். 18 days அப்படியே போயிடுச்சு. 18 days கூட சும்மா இல்லை, ஒரு 3 days வந்து மெடிக்கல் செக்கப் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் வந்து இக்காமா கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக வந்து கூப்பிட்டுட்டு போனாங்கன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் அவர் இருந்த ஏரியா. அது பார்க்க சொல்லி எனக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தார். அவர் தங்கியிருந்தார்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே நின்றுட்டு பார்த்தாவே பீச் தெரியுமா. பீச் வந்து அவ்வளோ கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பீச்சுக்கு போயிருந்தார். பீச்சுக்கு போன அன்னைக்கு எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பீச் இருந்துச்சு, நடந்தே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொன்னார். ஃபைனலாக மார்ச் 19 அன்றைக்கி நைட்டு அவரை கம்பெனிலேருந்து கூப்பிட்ருந்தாங்க. கூப்பிட்டு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. கொடுத்து விட்டுட்டு மார்ச் 20 மார்னிங் வந்து நீங்கள் கிளம்பணும், நீங்கள் உங்கள் கேம்புக்கு போகிறீங்க, ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஹாப்பியாச்சு, எனக்குமே இங்கே ஹாப்பியாச்சு. இது வந்து அவர் நெக்ஸ்ட் டே அவரோட கேம்புக்கு போன வீடியோ இது.
போகும்போது எடுத்த கிளிப்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 1 மந்த்து ரூமில் இருந்தாலும் 1 வீக் இருந்தாலும் அதுக்குண்டான சேலரி வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்குன்னு நினச்சிட்டு தான் அவர் போனார். அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணார். சேலரி கூட இல்லை, சும்மாவே ரூமில் இருக்கேன், எப்போ தான் வேலைக்கு கிடச்சி நான் என் கேம்புக்கு போவேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார். நானும் இங்கே துவா செஞ்சுட்டே இருந்தேன், சீக்கிரம் கிடைக்கணும், அவர் போயிட்டு அவர் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. மார்ச் 20 அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆனார் அவர். அவர் கேம்புக்கு போன அந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு எடுத்து அனுப்பின வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம். அவர் போனதுக்கப்புறம் கூட அவர் ஒர்க்கில் ஜாயின் பண்ணலை. எப்படியும் ஒரு 9 டேஸ் வரைக்கும் ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 30 வந்து ஈத் வந்துருச்சு. இங்கே வந்து மார்ச் 31 ரம்ஜான் ஈத் வந்துச்சு. அங்கே வந்து 30 1 டே பிஃபோராகவே வந்துடும் இல்லையா. ஸோ அங்கே மார்ச் 30 ஈத் இருந்துச்சு. அந்த ஈத் விலாக்லாம் இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன், தனியாக நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரைனிங்கில் இருந்தப்பவும் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்ச வேலையே நான் ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ண வைப்பாங்களோ தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 வந்து அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டார். அங்கே இருந்த கேம்பஸ் வந்து வேறு கேம்புக்கு மாறி போயிட்டார். இவர் வந்து ட்ரைனிங்க்கு போனார் இல்லையா, அந்த கேம்ப்லேயே இவரை விட்டுட்டாங்க, இவரை ஹேண்டில் பண்ணிக்க சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த கேம்ப் தான் இப்போ என் ஹஸ்பண்டு பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே தான் அவர் கேம்ப் பாஸாக இருக்கார். டெசர்ட் ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ஏன் அந்த ஜாப் மட்டும் சூஸ் பண்ணி போனாருன்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு சொன்னார். இதுவே வேறு எங்கேயாவது சிட்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சேலரி நிறைய வந்தாலுமே சாப்பாட்டுக்கு மட்டும் எப்படியும் ஒரு பாதி சேலரி போயிடும். நல்லா நான்வெஜ்ஜாக சாப்பிட்ணுன்னா பாதிக்கு பாதி போயிடும் ரூமுக்கு, ஃபுட்டுக்கு. இதுவே நம்ம ரெகுலர் கேட்ரிங்கில் கேம்பஸாக ஒர்க் பண்ணோம்னா ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் நான்வெஜ்ஜாகவே இருக்கும். எனக்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்கணும், ரூம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ரூமுக்கு ஃபுட்டுக்கு பிரச்சனை இருக்காது, லாண்ட்ரிக்குமே பிரச்சனை இருக்காது. அவங்களே ட்ரெஸ்லாம் துவைச்சி அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இவருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த வேலை அவர் வந்து சூஸ் பண்ணி போனார். ஒமன் போனது கூட இந்த வேலை தான், இங்கே கூட அதே வேலை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜாத். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. इस कोविड ने मुझे बहुत कुछ दिया है, रोटी, हवा, पैसा, इज्जत, सब कुछ कर तो नहीं सकता इसके लिए, लेकिन थैंक यू बोल सकता हूँ. थैंक यू कोविड.